உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடிய நந்து நேர்ந்தனை சாசரரை கவர்ந்த விங்கனை காக்குத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமின் சிந்தனையே என்பது போல இந்த ரத்னங்கியின் மேலே அனைவரது கண்களும் மிக அற்புதமாக அவனை செவித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் காவேரி விரஜாசெய்யம் என்று சொல்லக்கூடிய அந்த விரஜானதியின் இடத்திலே அவர் வந்து கொண்டிருக்கிறார், பிறப்பாடாகி வந்து கொண்டிருக்கிறார். இது பரமபத வாசல் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பரமபத வாசல் வழியாக வைகுண்டம் செல்வது எப்படி என்பதை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் குறிப்பிட்டதுள்ள போல அதஸ்துவம் தவ தத்வதோ மத்ஞாதர்ஷன பிராப்திஷு நிசம்சேக சுகமாஸ்வ. நாம் அனைவரும் ஒரு ஆச்சாரியின் மூலம் சரணாகதி செய்தோம் என்றால் நமக்கு நிச்சயம் நித்திய கைங்கரியம் ஸ்ரீ வைகுண்டத்தில் கிடைக்கும். குறைகள் ஏதும் இருப்பின் அது அடியேனையை செய்தும், நெறிகள் அனைத்தும் அடியேனுக்கு பிரபந்தங்களும் வியாக்கியானங்களும் ஆச்சாரியனையை செய்தும் என்று ராமானுஜர் இந்த திருவரங்க தமதனார் இந்த அனுபவித்த உகப்பை ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே சொல்கிறார். இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த பரமபத வாசலை தாண்டி பெருமாள் கோதண்ட ராமர் சன்னதி வழியாக சந்திர புஷ்கரணி வழியாக கோதண்ட ராமரையும் அங்கே அவருக்கு சேவை சாதித்துவிட்டு அங்கிருந்து புறப்பாடாகி இங்கே அவுரங்காள் மண்டபத்திலே எழுந்து அருள்பாலிப்பார். அங்கே பத்தி விழாக்கள் நடக்கும். இந்த பத்தி விழாக்கள் எதற்காக என்றால் ஒரு நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று பக்தி உலாத்துகிறாராம் நம் பெருமாள். பெருமாளுடனே ஆழ்வார் ஆச்சாரியர்களும் அருள் பாலிப்பார்கள், எழுதியிருப்பார்கள். அதிலே முக்கியமாக பார்த்தோம் என்றால் நம் பெருமாளுடன் விசிஷ்டாத்வைதத்துக்கு ஜெகதாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் உடையவரும் திருமங்கை ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாரும் உடன் வருவார்கள். நம் பெருமாளுக்கு நம்மாழ்வார் வைகுண்டத்திற்கு வழியினை காட்டுவார் என அதன் பிறகு நம் பெருமாள் ரங்கராஜஸ்தவம் சோஸ்திரம் சிவிப்பார்கள். இதோ வைகுண்ட வாசலை நோக்கி நம் பெருமாள் மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் பூவுலகிலே நம்மாழ்வாருக்கு இதனை காட்ட ஆழ்வார் நமக்கு திருவாய்மொழியில் சொல்லியிருக்கிறார். பெருமாள் நம்மாழ்வாரிடம், நீ பரமபதம் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது, உம்மை இந்த வழியில்தான் கூட்டிக் கொண்டு போய் தன் நித்திய கைங்கரியத்தில் ஈடுபடுவேன் என்று ஒரு நாடகம் போல நமக்கு நம்மாழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தார். அதை ஆழ்வார் தன்னை போலவே சரணாகதி யாரெல்லாம் சரணாகதி செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வைகுண்டம் கிடைக்கும் என்பதை நாம் அறிவதற்காகவே சூழ்விசு பனிமுகள் என்ற பதிகத்தை பாடியுள்ளார். அச்சராதி மார்க்கத்தில் யார் யார் வந்தனர், எப்படி அடியார்களை பலர் புகழ்கின்றனர், பெருமான் வைகுண்ட வாசலில் எப்படி தன்னை கைப்படுத்த அழைத்துச் சென்றார் என்ற அனுபவங்களை இதோ பாசுரங்களாக நமக்கு நம்மாழ்வார் அருளி செய்தாரோ. தங்கக்குடை ஜொலிக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம் பெருமாள். இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம் பெருமாள். ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானஞிழம் உண்டான், அரங்கத்து அனவனியான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் நீலமேனி ஐயோ இதை கொண்டது நெஞ்சினியே இந்த திருப்பானாழ்வார் சாதித்தது போல மிக அற்புதமான அழகான ஒரு திருக்கோலத்துடன் இதோ பரமபத வாசலை ஒரு ஜீவாத்மாவிற்காக இங்கே நம்மாழ்வார் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம் பெருமாள். இதோ பரமபத வாசல் அருகே வந்து விட்டார். இதோ பரமபத வாசலை இதோ கடக்கப் போகிறார். இந்த ஜீவாத்மாவுக்காக, இந்த அவனுடைய அடியார்களுக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகமே இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகாதசி. வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுண்டன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்த தமரும் முனிவரும் வியந்தனர். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே, வைகுண்டம் புகுதலும் இதோ
நம்பெருமாள் வைகுந்தம் இதோ என்று நமக்கு காட்டி கொடுத்து கொண்டு இந்த பரமபத வாசலை கடக்க போகிறார். வைகுந்தம் புகுவதிலும் வாசலில் வானவர் எதிரே காத்து கொண்டிருக்கிறார்களாம் தேவர்கள் அனைவரும். வைகுந்தன் தமர் யமதிடம் புகு என்று வைகுந்தத்து அமரும் முனிவரும் வியந்தனர். ஆச்சரியத்தோடு இதோ நம் கண்கள் எல்லாம் இதோ காத்து கொண்டிருக்கின்றன. அரங்கனின் மீது பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எல்லாம் இந்த பரமபத வாசலை இதோ நெருங்கிக் கொண்டிருந்த ரங்கநாதன் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமதிடம் புகு கன்று வைகுந்தம் அமரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் என்று சொல்லப்படும் இந்த நம் பெருமாள். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இறங்கும் என் பெருமாள், எளிய பெருமாள். இந்த பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த மார்க்கத்தை நமக்கு வைகுண்டம் என்கிற இந்த மார்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். சக்கர புஷ்கரணியை நோக்கி நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். செங்கோல் ஏந்திய திருவரங்க செல்வனார் வேகமாக நடை போட்டுக் கொண்டு இதோ ஓடி வந்து கொண்டிருக்கிறார். கரகோஷம் விண்ணை முழக்குகிறது. கோவிந்தா கோவிந்தா ரெங்கா ரெங்கா என்று அவன் திருநாமம். இதோ இங்கே கோல் ஏந்திய அந்த சாத்தார வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் இதோ பின்னே நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவர் அழகிய நம்பெருமாளை மிக அற்புதமாக தாங்கிக் கொண்டு வேகமாக நடை போட்டுக் கொண்டு இந்த வியாக்கிரகதியும் சிம்மகதியும் ரங்கனுக்கே நடை அழகு. 4 விதமான நடை போட்டுக் கொண்டு வருவாராம். சிம்ம நடை, வியாக்கர நடை, கஜ நடை, சர்ப்ப நடை என்று சொல்லக்கூடிய 4 விதமான நடைகளோடு இங்கே நம்பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். ரங்கநாதர் தயாராகி கொண்டிருக்கிறார். ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து திருமாமணி மண்டபம், அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்திற்கு எழுவதற்காக இங்கே படியேற்றம் கண்டருள்வார். இதற்காக சென்று கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். இந்த படியேற்றம் காண்பது மிக அற்புதமாக இருக்கும். காண கண்கோடி வேண்டும் அந்த படியேற்றத்தை நாம் சேவிப்பதற்கு. கலையாத கஸ்தூரி திலகமும் அபய ஹஸ்தமும் நான் இருக்கேன் கவலைப்படாதே என்று சொல்வது போல மாலைகள் திருவாபரணங்கள் சூடிக்கொண்டும் அந்த செங்கோல் நமக்கு காட்சியளிக்கிறது மிக அற்புதமாக. ராஜாவே ராஜன் ரெங்க ராஜன், அதனால் செங்கோல் ஏந்திய ராஜன் இவன். இதோ நம்பெருமாள் இதோ அழகாக அற்புதமாக இங்கே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு போகும் வழியில் மணல் வெளியில் அங்கே பக்தர்களுக்காக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். மணல் வெளியில் அற்புதமான சேவை. இதோ அரங்கன் பக்தர்களின் வெள்ளத்தில் நடுவில் இதோ அரங்கன் அனைவருக்கும் அற்புதமான ஒரு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான்.